ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தாஹா பிரதர் vlogs. ஜிமேக்ஸ் அபாக்கஸ் வழங்கும் ஜோனல் லெவல் அபாக்கஸ் காம்படிஷன் செப்டம்பர் 7 ஈரோடு ரங்கம்பாளையத்தில் இருக்கிற பாலசுந்தரம் திருமண மண்டபத்தில் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. ஸோ என் பையன் வந்து ஜிமேக்ஸ் அபாக்கஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணி 1 month தான் ஆச்சு. ஸோ அதனால் மேம் கிட்டே இவன் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காம்படிஷனில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் மேம் வந்து இல்லை, இவனை ட்ராஃபி வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி காம்படிஷனில் வந்து பேர் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 monthல வந்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்து என் பையன் ட்ராஃபி வாங்கினானா இல்லையா, அவங்க எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இங்கேயே கேன்டீன் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. ஸோ வடை, பூரி, பொங்கல், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம்னு எல்லாமே இருந்துச்சு. ஸோ எதுக்குமே நம்ம வெளியே போகவே தேவையில்லை. ஸோ அங்கே போனதே வந்து மேம் எல்லாருமே முன்னாடியே இருப்பாங்க. ஸோ நமக்கு ஹால் டிக்கெட் வேணுனாலும் இல்லை எந்த பேட்ச் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸோ நம்மளோட எல்லா டவுட்டும் வந்து அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. ஹால் டிக்கெட் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு வழியாக தாகா வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அனுப்பியாச்சு. அண்ட் அவங்க எக்ஸாம் எழுதுறதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். விசில் சவுண்டு கேட்ட உடனே குழந்தைங்களாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சம்மெல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தாகா வந்து அங்கே செகண்ட் பெஞ்சில் வந்து அங்கே லாஸ்ட்டில் வந்து இருக்கார். எக்ஸாம் டூரேஷன் வெறும் 7 minutes தாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களால எவ்வளோ சம் கிளியர் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஸ்மார்ட் தான். தென் ரிசல்ட் வந்து ஈவினிங் 4 o'clock சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பக்கத்துலேயே ஒரு பறவைகள் சரணாலயம் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்க்கலான்ட்டு போயிட்டோம். அங்கே போனது என்ட்ரன்ஸில் ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே போனால் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. அங்கே இருக்கிற பெயிண்டிங்கில் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அங்கே சில பேர்ட்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருந்துச்சு. பட் அது என்ன பேர்டுன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆந்தையோட கண்ணை பாருங்க, எனக்கே பயமாக இருந்துச்சு. அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ஸோ இங்கே வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு லேக் மாதிரி இருந்துச்சுங்க. அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வியூஸ் பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளே மீன் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சைஸ் மீன். அது பக்கத்தில் போய் நின்றவுடனே அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அங்கே இருக்கிற காற்று அப்படியே விசி விசின்னு சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு போட்டு இருந்துச்சு. போட்டிங் போகலாம் போல். பட் நாங்கள் போகிற டைமில் அங்கே யாருமே இல்லைங்க. அதனால் எங்களால் போட்டிங் போக முடியல. ஸோ எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி தாகாவுக்கு வந்து கால் வலியாக வந்துருச்சுங்க. அதனால் ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துட்டான். அண்ட் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேர்டோட ஸ்டாச்சு வந்து இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முட்டை இருந்துச்சு. அதோட முட்டை என்ன நினைக்கிறேன் இருக்கிறதுல இது தாங்க ரொம்ப பெரிய ஸ்டாச்சு. அண்ட் பக்கத்தில் பார்த்திங்களா, முட்டையிலேருந்து ஒரு மொட்டை வெளியில் வர்றதை. ஸோ இதுதான் தாகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்குள்ளே அவ்வளோ நேரம் விளையாண்டுருந்தான், வெளியிலே வரவே இல்லை. இங்கே விளையாண்டுருந்தவனை எங்கடா ஆளை காணுன்னு பார்த்தாங்க. பார்த்தீங்களா எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு.
ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. ஸோ நானும் வந்து கீழே இறங்கி போயிட்டேன். அண்ட் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த டெம்பிள் ரன்னில் வரும்ல அந்த மாதிரியே இருந்துச்சுங்க. அந்த கல்லெல்லாம் வந்து தாண்டி தாண்டி ஜம்ப் பண்ணி அதுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து அந்த கல் மேலையெல்லாம் ஏறி போயிட்டுருந்தோம். ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே அந்த டெம்பிள் ரன்குள்ளே போன மாதிரி அந்த ஃபீலிங் தாங்க இருந்துச்சு. கடைசியாக எங்கே சுற்றி ஒரு பேர்டு கூட கண்ணிலே பார்க்க முடியலைங்க. பறவைகளுக்கு சரணாலயம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே ஒரு பறவை கூட இல்லைங்க. கடைசியாக அங்கே 2 ஊஞ்சல் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஊஞ்சலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் தாகா விளாட்னா. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கும் வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. போகலாமா, நம்ம அங்கே போய் ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஈவினிங் 4 o'clock நாங்கள் அங்கே கிளம்பிட்டோங்க. நாங்கள் போனதையும் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சோலோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்திருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப க்யூட்டு. அவ்வளோ பாசமாக வந்து ஆன்ட்டின்னு சொல்லி அவ்வளோ பாசமாக பழகுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தாகா வந்து 3rd ப்ரைஸுங்க. இதுவே நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா 1 monthல வந்து அவங்க இவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம அவன் டைமர் செட் பண்ணி அவனை போட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். 7 minutesல வந்து அவன் எவ்வளோ சம் கிளியர் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து மேம்க்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ அபாக்கஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கத்தான் வந்து அவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பசங்க. நம்ம வீட்லேயே இருந்தாலுமே மேம் கால் பண்ணி அவனை ப்ராக்டிஸ் பண்ணி அவனுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம தாகாவும் ட்ராஃபி வாங்கியாச்சு. இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். ஸோ தாகாவை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.